பொண்ணா? நல்ல வேலை தப்பிச்சோம். அந்த கிருஷ்ணமூர்த்தி தேவையில்லாம பம்புல மாட்டி விட பார்த்தாரு. எப்படியும் அவன் என்னை பத்தி நல்ல விதமா சொல்ல போறது இல்ல. ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்துருப்பான். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. இடிச்ச பண்ணி அவ்வளவு தூரம் சண்டை போட்டுருக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலாம். இல்லண்ணே, சரியா வரும். டேய், என்னடா சொல்ற? அன்னைக்கு என்னமோ பத்ரகாளி மொத்தத்துல 3 வாய் இருக்கு அப்படி இப்படி என்னமோ சொன்ன. ஆமாண்ணே, அப்ப சொன்னேன். நீயே கொஞ்சம் பயந்தாளு. உன் பக்கத்தில் நிக்கிறதுக்கு சரியான பொண்ணுண்ணே. அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி எகிரி பேசணும்னா என்ன தைரியம் வேணும்? கரெக்டா பேசுறாங்கண்ணே. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. போய் வண்டி அடிச்சிருக்கோம். கொஞ்சுவாங்களா? பின்ன கொஞ்சுவாங்களா? தப்பு அவன் மேலதான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. வெளியில வச்சு பார்த்த மாதிரி இல்லைண்ணே, வீட்டுல வச்சு பாக்குறப்ப வேற லட்சணம். அப்படியா சொல்ற? மாப்பிள்ள சரியா சொல்லிட்டாராமா. அவங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேக்குறாவ. பாட்டி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏதாவது போன் வந்து அட்டென்ட் பண்ணு. சரியாத்தா, போய் குளி. எதுக்கு பாட்டி சோப் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிற? சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி டீம் லீடர். பாட்டி, போன் அடிக்குது, எடு. குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. ஐயோ, எப்ப வந்தீங்க? வீட்ல யாரும் இல்லையே. சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணு கொடுக்காம. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. எங்க சைட்ல இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. நாள் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, சமையல் கூட ஆள் பார்த்தாச்சு. உங்க சைட்ல இருந்து என்ன பார்க்கணுமோ பார்த்துக்குங்க. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலையே. எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டீங்களே. யார் பார்த்தா என்னங்க? எதுக்கு உங்க வேலை எங்க வேலைன்னு பிரிச்சு பேசுறீங்க? இனிமே எல்லாமே நம்ம வேலை தானே, நாங்களே பார்த்துக்கிறோம். கிளம்புறேன். சரி. ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? சாப்பிட்ட மாதிரி தாங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க அக்கா உங்ககிட்ட சண்டை போடுறத மனசுல வச்சுக்காம நீங்க தானே ஓகே பண்ணீங்க, அதுக்காக தான். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமாங்க? என்னடி அப்பையில இருந்து பாட்டி பாட்டின்னு கத்திட்டு கிடக்க? பாட்டி, ஒரு நிமிஷம். ஆ? அப்படியே இரு. கொஞ்சம் பின்னால வா, பின்னால வா. ஐயோ, போச்சு. பாட்டி பாட்டி, கொஞ்சம் அப்படியே நில்லு. இங்க வா. எதுக்குடி? வா பாட்டி. என்னத்துக்கு? இந்த டவல கட்டு. எதுக்கு இத கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கட்டு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவுத்து கட்டு. வா வா. அவுத்து கட்டு. ஐயோ, போச்சு. பாத்துட்டான். அவன் பார்த்தாச்சு சொல்லும் போது நான் சந்தேகப்பட்டிருக்கணும். பாத்துட்டான். கன்ஃபார்மா பாத்துட்டான். லைட். ஏய், இங்க என்ன பண்ற? படகு போறேன். பாய் தலாணி வேணாமா? ஷூ, சத்தம் போடாத. பக்கத்து ரூம்ல தான் அவங்க இருக்காங்க. ஒருத்தருக்கும் பொறுப்பு கிடையாது. ஐயோ, எல்லாம் போட்டது பாட்டி, போட்ட மெனிக்கே நம்ம கிடக்கு. 2 பேரும் இங்க வச்சு பார்த்தா என்ன நினைக்கும்? அப்புறமா என்னங்க, பார்க்கலாம்ல? கல்யாணமே முடிஞ்சு போச்சு, எதுக்கு பதறீங்க? ஹலோ, இது நம்ம கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பேசுற? பொண்ணு எங்க போனா? உங்க அண்ணனுக்கு தானே கல்யாணம் முடிஞ்சது. ரேங்கி, ஏதாவது பண்ணு. கல்யாணம் முடிஞ்ச கையோட அது வேலையை பார்க்க போயிடுச்சுங்க. எல்லாத்தையும் நாமளே பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல வேலை. பித்தளை சொம்பு, வெள்ளி சொம்பா இருந்தா இந்நேரம் எவன் வீட்லயாவது இருந்திருக்கும்.
மாப்பிள்ளை எல்லாத்தையும் தடபடலாவே நடத்துறாரு போல இருக்கு. பாட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லுவீங்க. கீழே இறங்கிடுறேன். அப்படியே தூக்கி விடு. பிடிங்க சார். பார்த்து பார்த்து மெதுவா. ஆன்வர் பிடிச்சிடா. விடு விடு. பார்த்து பார்த்து அப்படியே விடு. அப்படியே இறக்கு. பிடிங்க. என்னடா நீ? திருப்தியா? அப்படியேடா உனக்கு அந்த வண்டி மேல ஒரு கண்ணு தேடி வந்து இப்படி பண்ற? கீழே இறங்கி வந்து கை விடு. பிடிங்க சார். நைஸுங்க. ஏன் ரூம் இவ்வளோ லட்சணமா இருக்கு? இதுக்கு தான் பொண்ணுங்க வீட்டில் இருக்கணும்னு சொல்றது. இது உனக்கு நினைச்சியா? எனக்கும் பாட்டிக்கும். ஓ, ஃபேமிலி பேக்கேஜா வந்துட்டீங்களா? நான் ஏதோ டெம்பரரி விசிட் நினைச்சேன். பெர்மனன்ட் விசிட்டா? அப்படிதான். முதல்ல இப்படி கிட்ட வந்து உட்காந்து பேசாத. பாட்டி உள்ள இருக்காங்க. ஓ, நீங்க உள்ள வந்தோடனே எங்களை வெளியே துரத்துறீங்களா? நடக்கட்டும். வாங்க பார்த்து பார்த்து. டேய் அதே மேல அனுப்புற, கீழ் ரூம்ல வைடா. இல்லடா மேல பக்கத்துல இருக்க ரூம்ல வச்சிடா. சொல்றது கேளு. போங்க போங்க. ஒருத்தன் சொல்றதே கேட்க மாட்டான். வாங்க வாங்க. டேய் டேய் என்னடா ஆச்சு? செட் ஆச்சாடா? மேல இருக்க ரூம்ல செட் ஆகல. கீழே செட் பண்ண என்னடா சொல்லுங்க. நீ? நான் தான் அப்பவே சொன்னேன்லடா. ஒரு நிமிஷம். ஆ? அவர் உன்னோட சின்னவரா? ஏன் என்னோட 2 வயசு பெரியவன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவர் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சின்ன வயசுல எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே அவர் அப்படியெல்லாம் கூப்பிடாத. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவர் போஸ்ட்டுக்காவது நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாமா? உனக்கு மரியாதையை சொல்லியில கொடுக்கணும். என்னையவே ரோட்ல வச்சு வாடி போடின்னு சொன்னவன் தானே நீ. அது யாருன்னு தெரியாதப்போ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சும்மாதான் இருக்கேன். சும்மா இருக்கியா? சும்மா இருக்கிறத இவ்ளோ பெருமையா சொல்ற? இப்படி எல்லாம் பேசினா சும்மா தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் இப்படியே சொகுசா இருந்தாலும் நினைக்காத. அதாவது வேலைக்கு போற வழியை ஒரே பாரு. டைம்ல 2 பேர் பேசணும் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஆ? ஹலோ. என்னவே போலீஸ் அன்னைக்கு பெரிய இவன் மாதிரி எங்ககிட்ட வரைச்சிக்கிட்டு நின்ன. இன்னைக்கு அண்ணாச்சியோட சரக்கெல்லாம் ஏறுது. முடிஞ்சா உன் வீரத்தை அங்க போய் காட்டு. சரக்கு மேட்டு தானே. காலையிலேருந்து 4 வாட்டி ஃபோன் வந்துச்சு. யாருமே ஃபோன் வந்த மாதிரி காட்டிக்கல. அண்ணாச்சி விஷயம்னு அவன் தெரிச்சு ஓடுறான். உங்க கையில் சிக்கனா சும்மா விடுவீங்களா? இன்னைக்கு கொலை குத்து தான். இந்த தடவையும் சோலோவா? இல்ல யாருல்ல அவன் நடு ரோட்ல வண்டியை போட்டு படுத்து கிடக்கான். மப்பால இல்ல என்னன்னு போய் பாருல.
ஆ